நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நாம் கூடி வந்து இவ்வளவு நேரமும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் செய்த கிரியைகளை நாம் கேட்டோம். கர்த்தர் இவ்வளவு மகத்துவமானவர், கர்த்தர் இவ்வளவு வல்லமையானவர், கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் வெறும் வார்த்தையல்ல சாட்சியோடு கேட்டோம். உண்மையா இல்லையா? இதெல்லாம் வெறும் வார்த்தையா? இவெல்லாம் கடந்து அனுபவமாய் ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு சாட்சியாய் அறிவித்தார்கள். அது எனக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தது. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொன்னது, வார்த்தையை எப்போதுமே நாம் கேட்பதும் அதை அறிக்கை செய்வதும் ரொம்ப முக்கியம். வார்த்தையை கவனமாய் கேட்பதும் அதை இருதயத்தில் விசுவாசித்து அப்படியே அறிக்கை செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்முடைய வாழ்க்கையில் 99% அல்ல, 100% நாம் செய்யணும். அது மிலிட்ரியில் பார்த்திங்கன்னா அவன் லெஃப்ட் ரைட் எவ்வளோ சத்தமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி அதை நாம் அறிக்கை செய்யும்போது நமக்கு பலனாய் மாறுகிறது. சரியா? எனவே இந்த வேளையில் நாம் கேட்ட ஒவ்வொரு சாட்சி உள்ள உயிருள்ள வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நேரம் பேசப்பட்ட வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ நேரம் நாம் கேட்ட வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. செத்த வார்த்தைகள் அல்ல. நாம் உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம் கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அது மகத்துவமான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சரிமா? இது தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் நான் உணர்வதெல்லாம், நாம் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு நான் வருகிறேன். அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தாவீது சொல்கிறான், சங்கீதம் 84:10-11 படிக்க பார்ப்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதிலும் எங்க அப்படியா இருக்கு? அங்க அதுதான் பாயிண்ட். என் தேவன். தயவு செய்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சவுல் சொல்லுவான் உம்முடைய தேவன் சொல்லுவான், தாவீது சொல்லுவான் என் தேவன் சொல்லுவான். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சவுல் சொல்கிறதெல்லாம் உம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லுவான். நீங்கள் வேதத்தை நல்லா படிச்சுன்னா தெரியும். ஆனால் தாவீது எப்போதுமே எப்படி சொல்லுவான்? என் தேவன்மா. பாருங்கள், என் தேவன் இவன் சொல்லும்போது தேவனுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு முறையும் என் பிதா அப்படின்னு ஏன் சொல்வார்? சரியா? என் பிதா அப்படிங்கிற ஒரு உருத்து உலகத்தில் சொல்லுவாங்க, உருத்து வேணும்னு. அப்படிப்பட்ட உருத்தோடு நாம் அவரை பற்றி பிடிக்க வேண்டும். சரியா? எனவே என் தேவனுடைய காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். பாருங்க, தாவீதினுடைய தெரிந்து கொள்ளுதல். சரியா? தாவீதினுடைய தெரிந்து கொள்ளுதல். நம் ஒவ்வொருவருக்குமே என்ன உண்டு? தெரிந்து கொள்ளுதல் உண்டு. அப்போ தாவீது சொல்றான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது. பாருங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ இன்பம், எத்தனையோ கேளிக்கை, எத்தனையோ சாப்பாடு, எத்தனையோ இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸு, இப்படிலாம் ஜனங்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால்
தாவீதுக்கு என்ன ஒரு வாஞ்சை பாருங்க. இப்படி தேவ சமூகத்தை தேடுகிறவர்களுக்கு, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு குறைவும் இருக்காது. ஆமென். ஒரு குறைவும் இருக்காது. முதல் வசனம் படிங்க. முதல் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அங்கே கடைசியில் பாருங்க, அந்த வார்த்தையினுடைய முடிவில் ஒரு ஆச்சரிய குறி இருக்கும். இருக்கா இருக்கா இல்லையா? அப்போ சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, அந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எதெல்லாமோ இன்பம். ஆனால் தாவீதுக்கு எதுதான் இன்பம்? அவருடைய வாசஸ்தலம். சவுலை அபிஷேகம் பண்ணதும் கர்த்தர் தான், சவுலுக்கு ராஜாங்கம் கொடுத்ததும் கர்த்தர் தான். ஆனால் சவுல் எதை விரும்பினான் தெரியுமா? அந்த ராஜ ஆசனத்தையும் தனக்கு அந்த செல்வாக்கையும் தான் விரும்பினான் தவிர அவருடைய சமூகத்தை அவன் என்ன செய்யலை, விரும்பலை. ஆனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் எதை விரும்புறது கிடையாது? அவருடைய சமூகத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தில் காத்திருக்கிறதையும் அநேகர் விரும்புகிறதில்லை. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகம், அவருடைய வாசஸ்தலம். இதுதான் இந்த உலகத்தில் பெரிய உயர்ந்த உன்னதமான ஸ்தானம். அடுத்தாப்புல 4வது வசனம் படிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். இருக்க வேண்டும் என்பதல்ல, இருக்க வேண்டும் என்பதல்ல, அவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் எப்போதும் அவரை என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. இன்னொரு இடத்துல சொல்வார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? நன்றி, நன்றி செலுத்துவது. நீங்கள் நன்றி உணர்வுடன் காலையில் எழுந்த உடனே அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எந்திக்கும் போதே, அப்பா உமக்கு நன்றி அப்படிங்கிற உணர்வோடு எந்திக்கணும். எப்படி? காலையில் எந்திக்கும் போதே எப்படி எந்திக்கணும்? நன்றி உணர்வோடு எந்திக்கணும். அந்த நன்றி உணர்வோடே எழுந்து நாம் நன்றி செலுத்தும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய வழிநடத்துதல் நமக்கு நாள் முழுவதும் இருக்கும். அப்பப்போ போய் கேட்கக்கூடாது. காலையில் எழுக்கும் போதே, அப்பா உங்களுக்கும் அப்பா தான், எனக்கும் அப்பா தான், இல்லையா? நம்ம எல்லாருக்குமே அவர் யார்? அப்பா. அவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் எப்பொழுதும். அது பாருங்க, அந்த வார்த்தை துதித்து கொண்டிருப்பார்கள், எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். பாருங்க, இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். துதி என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உடை. எப்படி? துதி என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடை. நம்ம உடை இல்லாமல் இருப்போமா? உடை இல்லாமல் இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனில் எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்கணும்? துதி, துதி, நன்றி, துதி, நன்றி, துதி. நாம் இது இருக்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய அனைத்து தேவைகளும், நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல நம்மளை வைக்கலை. விளங்குதா உங்களுக்கு? நாம் அவரிடத்தில் ஒன்றை கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல வைக்கவில்லை. ஏன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? நமக்கு என்ன தேவைங்கிறத அறிந்திருக்கிற பிதா. நம்ம கூட நம்ம பிள்ளைக்கு சில நேரத்தில் கையில் பைசா இல்லை, தேவை இருக்கும், ஆனால் என்ன இல்லை, ஏடா உன் தேவை எனக்கு தெரியுது, ஆனால் இப்போ எனக்கு என்ன இல்லை, நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆனால்
அவர் நமக்கு என்ன தேவையோ அப்போ அவருக்கு பணம் தேவையில்லை, அவருக்கு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட பிதா. தாவீது சொன்னால் என் தேவன் சொன்னான். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? தேவன் என்று கற்றுக் கொடுக்கவில்லை, உங்கள் பிதா என்று கற்றுக் கொடுத்தார். பிதா என்றால் இது ஒரு உறவு, தகப்பன் பிள்ளை என்ற இரத்த சம்பந்தமான உறவு. ஏன்னா அவர் நம்மை எப்படி மீட்டிருக்கிறார்? ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். வேற எந்த கிரயம் கொடுக்கல, அவர் நமக்கு ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார் தவிர. அதனால தான் நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு உறவும் ஒரு சுலாக்கியம் இருக்கிறது. எனவே தான் நாம் அவரை என்ன செய்யணும்? எப்போதும் துதிக்க வேண்டும், எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும், எப்போதும் அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இந்த துதியும் நன்றியும் எதுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. இந்த பூமியில் பரலோகம் போனோம், உண்மைதான், கண்டிப்பாக பரலோகம் போயே தீரும், அதில் சந்தேகமே இல்லை. அப்படித்தானே? நாம் பரலோகம் போமா அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. எப்படின்னா, ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு தகப்பன் சொத்து எழுதி கொடுக்கணுமா? தன்னால் வந்துடுமா? தன்னால் வந்துடும். நீங்கள் பிள்ளைக்கு சொத்தை என்ன செய்ய வேண்டாம்? எழுதி கொடுக்க வேண்டாம். அண்ணன் தம்பி அப்படின்னா எழுதி கொடுக்கணும், வேற யாருக்குன்னா எழுதி கொடுக்கணும். ஆனால் பிள்ளைக்கு மட்டும் என்ன செய்ய வேண்டாம்? எழுதி கொடுக்க வேண்டாம், வாரிசின்படி வந்துடும். அதே மாதிரி பரலோகம் நமக்குரியது, சொத்து. அது அவர் தரணுன்றது இல்லை, நம்முடைய பிறப்புரிமை. கரெக்டாக? அது நம்முடைய பிறப்புரிமை. என்ன? தேவனால் பிறந்தவனுக்கு அது உண்டாகக்கூடிய ஒன்று. எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உறவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். நாம் அதை தாவீது வாஞ்சித்தான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் ஒரு ஏக்கமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுக்கிறார். தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்பினது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சொத்து. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 3 நாளும். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பட்டதும் அடையாளங்களினாலும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரிது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வச்சிருக்கிற இந்த உலகத்தில் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அப்படிம்பார். அப்போ ரட்சிப்பு இவ்வளவு பெரிது. அது எவ்வளவு பெரிதுன்னு சொல்லியிருக்கார் பாருங்க. கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டு அடையாளம், அற்புதம், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குரிய அடைமொழி, இந்த ரட்சிப்புக்குரிய தன்மையை, ரட்சிப்பினுடைய மேன்மையை எவ்வளவு விரித்திருக்கிறார் பாருங்க. ஜனங்கள் ரட்சிப்பை இவ்வளவு விலையேறப்பட்டதாய் பார்க்கிறோமா? உலகத்தில் உள்ள சொத்து, ரட்சிப்பு எது பெருசு சொல்லுங்க அப்போ? உலகத்தில் உள்ள சொத்து, ரட்சிப்பு. ரட்சிப்பு தான் பெருசு. நல்லா கவனிச்சுங்க, ரட்சிப்பு தான் பெருசு. ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு எது பெருசு? காசு பெருசு. காசு பெருசா, ரட்சிப்பு பெருசா? ரட்சிப்பே கொடுத்தாருன்னா காசு தருவது அவனுக்கு காசே தேவையில்லைன்னு சொல்லுவார். பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அவன்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை இருந்தது.
இன்றைக்கு அந்த வல்லமையை நாம் தேட வேண்டும். காசு பணத்திற்காக வல்லமை அல்ல. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வல்லமை வரும்போது அப்போஸ்தலரின் பாதத்தில் இருந்தது பணம், அப்போஸ்தலருடைய பாதத்திலிருந்து சொத்து. எல்லாரும் சொத்தை விற்று எங்கே கொண்டு வந்தாங்க? அப்போஸ்தலருடைய அவங்க கையிலே வாங்கலை. எதை? பணத்தை கையிலே வாங்கவில்லை பிரியமானவர்களே. ஆனால் அவங்களுக்கு எதுதான் பெருசாக தெரிந்தது? அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் ரட்சிப்பும் அவ்வளவு பெரிதாய் தெரிந்தது. இன்றைக்கு ஜனங்களுக்கு எது பெரிதாய் தெரிகிறது? நமக்கெல்லாம் சொல்லுங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா மற்றெல்லாம் உங்கள் காலு கீழே இருக்கும். நீங்கள் ஆள வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமே தவிர நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் தாவீதுக்கு இருந்த ஒரு ஸ்லாக்கியம், தாவீதுக்கு இருந்த ஒரு பாக்கியம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் தவிப்பும் தேவன் மீது நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் பிரியமானவர்களே, 1ஆம் வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம், 14ஆம் வசனம் படிங்க. 13-14 எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13. எப்படி? தூதர்களில் யாருக்காவது யாருக்காவது எப்போதாவது சொன்னது உண்டா? கிடையவே கிடையாது. அப்போ என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லி தூதர்களுக்கு யாருக்குமே சொல்லலை, தேவ தூதர்களுக்கு சொல்லலை. ஆனால் இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி. யாருக்கு? அப்போ ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? அப்போ தேவதூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்யும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? தேவதூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை சுதந்தரிப்பதற்காய் பிரியமானவர்களே அவர்களை பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் அவங்க கானானை சுதந்தரித்தார்கள். சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நீங்கள் கானானை சுதந்தரிங்கள் சொன்னார். ஆனால் நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படிக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு பாருங்க. உலகத்திலே மிகப்பெரிய உன்னதமான காரியம் என்னன்னா, தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நமக்கு யார் இருக்கா? யாரு? அது பணிவிடையா. தேவதூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் பணிவிடைக்காரர்கள். அதாவது முதல்வர் நம்ம மாவட்டத்துக்கு வந்தால் அதுக்கு முன்னாடி எல்லா டிஎஸ்பி எஸ்பி எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க? வழியை எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குது, எப்படி சேஃப்டியான இடம், எப்படி தங்க வைக்கலாம் எல்லாம் பார்ப்பாங்களே. இதே மாதிரி தான் ரட்சிப்பை தேடுகிறவர்களுக்கு தேவதூதர்கள் பணிவிடைக்காரர்களாய் அனுப்பப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை நான் நம்பலைன்னா நாம் ரட்சிப்பை எப்படி நம்ப முடியும்? சரியா? அடுத்து பாருங்கள், பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய தேவதூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. சரியா? பணிவிடை செய்யக்கூடிய தேவதூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. 7ஆம் வசனம் படிங்க. என்று சொல்லி எங்கேயுமே நீங்கள் வேதத்தை தான் ரெஃபர் பண்ணணும், பைபிளை தான் ரெஃபர் பண்ணி படிக்க உங்களுக்கு நல்லா ஈஸியாக விளங்கிடும். இது எங்கே சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். எனவே 6ஆம் வசனம், மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தபோது தேவதூதர்கள் அவரை என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஹல்லேலூயா, விளங்குதா? இதை நீங்கள் நம்பணும், இதை நீங்கள் விசுவாசிக்கணும்.
அப்போ தேவதூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். இயேசுவை தொழுது கொண்டவர்கள் உங்களுக்கும் எனக்கும் நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்வார்கள், எனக்கும் தேவதூதர்கள். இதை பார்த்துட்டோம்னா அப்போ அதைத்தான் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. அப்போ தேவதூதர்களை காற்றுகளாக, தேவதூதரை வசனம் இருக்கா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ அவர் காற்றை அதட்டினார், நாம் கேட்டோம், இறையாதே அமைதலாயிரு. அப்போ இயேசு எப்படி அதட்டினாரோ அதே போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவதூதர்களையும் நீங்கள் என்ன செய்யலாம், வேலை வாங்கலாம், வேலை வாங்கலாம். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும், அந்த ரட்சிப்பின் முழு நிச்சயம் இருக்கணும். எப்போதும் நம்ம அந்த மினிஸ்டர் பந்தாவில் இருக்கணும். மினிஸ்டர் பந்தாவில் இருந்தால் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கீழே இருக்கும். இவன் மினிஸ்டராக இல்லைன்னா சொல்லுங்களா, அப்போ மினிஸ்டர் அவர் மினிஸ்டராக செயல்படலைன்னா அவனுக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டான். அப்போ மினிஸ்டர் பந்தாவில் இருக்கும்போது அவனுடைய அதிகாரத்தை அறிந்திருக்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. எனவே பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்க வேண்டும். பஸ்ஸில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நாம் என்ன வஸ்திரம் உடுத்திருக்கணும், ரட்சிப்பின் வஸ்திரம். எப்படி இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எப்போதும் அணிந்திருப்போமானால் பிரியமானவர்களே, தேவதூதர்கள் நமக்கு யாரு, பணிவிடைக்காரர்கள். சரியா, இயேசுவை தொழுது கொண்டவர்கள் நமக்கு யாரு, பணிவிடைக்காரர்களாக இந்த பூமியில் இருப்பாங்க. உங்களுக்கு ஆபிரகாமுக்கு யார் இருந்தால் தெரியுமா, எலியேசர் யாராக இருந்தான், வேலைக்காரனாக இருந்தான். ஈசாக்கு யார் தான், ஈசாக்கு எலியேசர் யார், பையனா, பணிவிடைக்காரன். சரி, ஈசாக்கு பொண்ணு பார்க்க போனதாரு எலியேசர். சரியா, அப்போ ஈசாக்கு ரெபேக்காளுக்கு எலியேசர் யார், பணிவிடைக்காரன் தான். பிரியமானவர்களே, இதை மாதிரி தான் உங்களுக்கு அநேக பணிவிடைக்காரர்கள் உண்டு. நீங்கள் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் மேன்மையை, ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாம் எப்போதும் இருக்கும்போது நமக்கு நிறைய பணிவிடைக்காரர்கள் உண்டு. நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தாவீது மாதிரி ஒன்றே மட்டும் செய்யணும். நான் எங்கே இருப்பேன், நான் ராஜாவாக இருந்தாலும் ராஜாவாக இருப்பது எனக்கு மேன்மை இல்லை, நான் எங்கே தான் இருப்பேன், ஆலயத்தின் வாசற்படியில் அப்படின்னு நாம் உன்னை தெரிந்து கொள்ளும்போது பிரியமானவருடைய நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்ம கால்கள் தான் இருப்போம். பிசாசு எப்போதும் நம்முடைய ஏம்டா தமது அந்த வசனத்தை பாருங்கள், ஏழாம் வசனம், தேவதூதரை குறித்தோ என்று சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, அது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தாரிட்டி. யோவான் 3:12 யோவான் 3:12 அதான் அதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் 1:12 அவருடைய எத்தனை பேர்களோ நம்ம யாரு, அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்ற பிள்ளைகள். சரியா, நம்ம யாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் அவர் கொடுத்து விட்டார். ஆனால் நம்ம அந்த அதிகாரத்தை விசுவாசத்தினால் நாம் சுதந்திரிக்க வேண்டும். விசுவாசத்தினால நாம் சுதந்திரிக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா,
மார்க்கு 4:39 நினைக்கிறேன். இறையாதே பாருங்க. இவர் என்ன செஞ்சாரு? தேவதூதர்களுக்கு என்ன செய்கிறாரு? கட்டளை கொடுத்தாரா? இறையாதே அமைதலாயிரு. அடுத்து மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ 2 பக்கம் அவர் பேசியிருக்காரு பாருங்க. காற்றையும் அதட்டியிருக்காரு, கடலையும் அதட்டியிருக்காரு. அடுத்த வசனம், ஏன் இப்படி? அப்போ அவர் என்ன விரும்புகிறாரு? என்ன விரும்புகிறார்? பயப்படக்கூடாதுங்கிறது விரும்புகிறார். அப்போ பயப்படக்கூடாதுன்னா எப்படி? நாம் தைரியமாக இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். பயப்படக்கூடாதுங்கிறது மாத்திரம் இல்லை, நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அதுதான் சத்தியம். எப்படி? தைரியமாயிரு, பயப்படாதே, தைரியமாயிரு. இந்த 2 வார்த்தையும் இருக்கும் பாருங்க. அடுத்த வருஷம் தொடர்ந்து படிங்க. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இவர் யாரோ? இவர் அப்போ இவங்களுக்கு என்ன யாருன்னு சில தெரியல. அப்போ இயேசுவின் சீசர்களாக இருந்தாங்க. இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யலை? தெரியல. இன்றைக்கும் நமக்கு நிறைய வேலைகள்லாம் தெரியல. நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நமக்கு என்ன செய்யலை? தெரியல. அவர் யாருங்கிறதும் நமக்கு தெரியல. பிரியமானவர்களே, எனவே தான் யானை பாருங்கள் எவ்வளோ பெரிய உருவம். ஆனால் அந்த யானைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு அந்த யானைக்கு என்ன செய்யலை? தெரியல. அதனால தான் ஒரு யானை பாகன்ட்டா சொன்னதெல்லாம் என்ன செய்யுது? கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அவன் சொல்லுதெல்லாம் இது கேட்க. ஏன் தனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு என்ன செய்யலை? தெரியல. அதே மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. சரியா? பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. புறப்பட்டு இவனை விட்டு போனால் என்ன செய்யணும்? போயாகணும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அதை அவங்க எப்படி சீசர்கள் இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களே தவிர அவர் யார் என்பதை குறித்து அவங்களுக்கு என்ன செய்யலை? அறிவில்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாம் யார் என்பதை குறித்த அறிவு எனக்கு என்ன செய்யலை? இல்லை. இது எப்போ வரும் அப்படின்னா, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் போய் நாம் காத்திருந்து அவரை துதித்து அவரை மைமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமையை நாம் உணர்கிறோமோ, அடுத்து வேதத்தை எந்த அளவுக்கு நேசித்து வாசிக்கிறோமோ, அதை எந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மாவில் உள்வாங்குகிறோமோ, அப்பொழுது இந்த அதிகாரம் நமக்குள்ளேருந்து என்ன செய்யும்? அது வெளிப்படும். அப்படியானால் நமக்கு தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அதனால தான் பவுல் பேசும்போது சொன்னான், எல்லா கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவனே அப்படின்னு ஒரு இடத்துல பேசினாரா? அசுத்தாவை பார்த்து இவனை விட்டு புறப்பட்டு போ என்று பேசினார். எனவே இப்படிப்பட்ட அதிகாரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒன்று இருக்குமானால் அதுதான் ரட்சிப்பு. அதையே அந்த ரட்சிப்புக்குள்ளே என்ன பேக்கேஜ் இருக்குன்னா, நீங்கள் எல்லாவற்றையும் கால்களின் கீழாய் வைத்து நடக்கக்கூடிய ஒரு அதிகாரம் எடுக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி அவருடைய சத்தத்தை கேட்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த நாட்களில் நாம் பார்க்கிறது, எதை வாஞ்சிக்கிறோம்? நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? 1 பேதுரு 1:9 படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். என்ன ரட்சிப்பு? அப்போ விசுவாசமே இதுதான்.
ஆத்ம ரட்சிப்பு. அப்போ இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது என்ற அறிவு நமக்கு வரும்போது, இந்த ஆத்மாவுக்கு அறிவு வரும்போது, இந்த ஆத்மா அனைத்து சூழ்நிலைகளையும் அனைத்து காரியங்களையும் நாம் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எங்கேருந்து வர வேண்டியிருக்கு? எங்கேருந்து வர வேண்டியிருக்கு? ஆத்மாவிலிருந்து வர வேண்டியிருக்கும். உங்களுடைய ஆத்மாவிலிருந்து அது வரும்போது தான் அது முழு ஸ்பீடாக செயல்படும். எங்கேயெல்லாம் ஒரு மனுஷனுக்கு முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், முழு சிந்தையோடு நாம் அவரை நேசிக்கும்போது, அவருடைய வாஞ்சிக்கும்போது, அவருடைய சமூகத்தில் வார்த்தையை வாசிக்கும்போது அப்படியே நமக்கு இன்புட் ஆயிரும். எப்படி? அப்படியே இன்புட் ஆயிரும். அது எப்படின்னா, ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், அந்த செல்ஃபோனுக்கு வாங்கி சார்ஜ் போடும்போது ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? சார்ஜே இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி? இதே மாதிரி தான் நம்முடைய எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வாஞ்சையோடும் தவிப்போடும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதும் தேவ சமூகத்தை நாடும் இருக்கும்போது அத்தனையும் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். அத்தனை வல்லமையும் அத்தனை கிருபையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அதுதான் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போது இந்த ஆத்தும ரட்சிப்பு தான் நமக்கு அவ்வளவு கிரியை செய்கிறது. அவ்வளவு அதைத்தான் பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 படிங்க. நீங்களோ அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? அந்த அதிகாரம் எப்படி எப்படி ஏன் தெரியுமா? இப்படி இது எதனால் நடந்துன்னு சொன்னால் 1:19 படிங்க. குற்றம் 18-19 படிங்க. எது? இப்போ பொண்ணு வெளியும் பார்த்தா நமக்கு எப்படி தெரியணும்? அழிவுள்ள வஸ்து. அதெல்லாம் என்னது? ஆனால் ரட்சிப்பு மட்டும் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. அப்போ பொண்ணு வெள்ளியும் அழிஞ்சு போகிறது, அழியாதது ரட்சிப்பு. குற்றமில்லாத ஹல்லேலூயா. நான் யாரு? பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன் என்ற ஆத்தும அறிவு நம்மை அங்கே கொண்டு நிப்பாட்டிடும். அப்போ அதனால தான் நான் ராஜா, நான் ஆசாரியன். ராஜாவும் ஆசாரியன் எங்கே தான் இருப்பான் தெரியுமா? ராஜா ஆசாரியன் தேவ சமூகத்தில் எப்போதும் இருப்பான். ராஜாவுக்கு என்னென்னா, அவன் எதை குறித்தும் பயப்பட மாட்டான். அவன் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். அவன் தான் ராஜா. அதே மாதிரி இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, நம்முடைய சிந்தை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நம்முடைய சிந்தை நம்ம விட்டு என்ன செய்ய முடியாது? அது இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மனம் போல் நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு இதை ஈவாய் கொடுத்திருக்கிறார். 10ஆம் வசனம் படிங்க. 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, விலகி. எதை விட்டு விலகி? மாம்ச இச்சை எங்க எதுக்கு விரோதமாக போராடுது? ஆத்மாவுக்கு விரோதமாய். அப்போ அந்த ஆத்ம ரட்சிப்பை காத்து கொள்வதற்குத்தான் நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் தேவ சமூகத்துக்கு ஓட வேண்டும். அப்போ அந்த ஆத்மா ரட்சிப்பு நம்மை அடைந்திருக்கிறோம் என்பது அறிவு வந்தோம்னா, இந்த உலகத்தில் எல்லாமே நம்முடைய பாதத்திற்கு கீழாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எனவே இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்கும்போது
எனக்கு ஆண்டவர் இப்படி தான் கொடுத்தாரு, இறையாதே அமைதலாயிரு. எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அவர் செஞ்சு காமிச்சிட்டு நம்ம அப்படி செய்யும்படி அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் மேட்ரு. இப்படி இறையாதே அமைதலாயிரு. அது அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். 4 மார்க் 4:39. 4:39. இதை மாதிரி தான் விசுவாசம் இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? அதை அதட்ட முடியும். ஆனால் அவங்க கூட இருந்தாங்க, ஆனால் இவர் யாரோ அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. போதகராக பார்த்தாங்களே தவிர அவரை இவர் கர்த்தர், இவர் இரட்சகர், இவர் மீட்பர், இவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உண்டாக்குனவன் அவங்க என்ன செய்யலை, அறியலை. எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை, அதிகாரமுள்ள வாழ்க்கையை, இப்படிப்பட்ட ரட்சிப்பின் மேன்மையை சுதந்திரிப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இது எல்லாரும் கிடையாது தெரியுமா? இயேசு இந்த பூமியில் வந்திருக்கும்போது எல்லாருக்கும் இந்த சத்தியம் தெரிஞ்சா? எத்தனை பேர் இருந்தாங்க? ஆசாரியர்கள் இருந்தாங்க. அன்னைக்கும் மகா பிரதான ஆசாரியர்கள் இந்த பூமியில் தேவாலயம் இருந்துச்சு, எல்லாம் பலி இருந்துச்சு. ஆனால் இவர் யாருன்னு செய்யலை, தெரியல. இந்த ரட்சிப்பின் மேன்மை அவங்களுக்கு தெரியல. இந்த ரட்சிப்புக்குள்ளே அவ்வளவு பேக்கேஜும் உள்ளே இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இப்போ கொடுத்துட்டாரு. இப்போ நினைச்சாரு கொடுக்கும்போதுல கடைசியில் என்ன சொல்லி பண்ணுவோம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்போ இந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யுது, உண்டு. இதை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய சிந்தை வாழ்க்கை மாறும். அடுத்து நம்முடைய தியானம் மாறும், நம்முடைய வேத வாசிப்பு மாறும், நம்முடைய ஜெபம் மாறும், நம்முடைய சிந்தை மாறும். அப்படி மாறி இந்த பூமியில் பரலோகத்தை இந்த பூமியிலே வாழ்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் தவிப்பும் இருக்குமானால், நம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் அறிந்திருப்போமானால், நாம் இந்த உலகத்தில் விலையேறப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நாம் தான் விலையேறப்பட்டவர்கள். ஏன்னா விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம இணைஞ்சிருக்கிறார், மீட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2:9. எழுதி இருக்கிறபடி. எப்படி எழுதி? எங்க முன்னாடி எழுதியிருக்க வேதத்தில் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யார் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கா? அவரே ஆயத்தம் பண்ணியிருக்கார். ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம தான் நினைக்கிறோம், நம்ம நெருக்கடியில் போகும்போது இதை எப்படி கடந்து போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், எப்படி இந்த சூழ்நிலை வெளியே வரும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ற ஒரு காரியத்தை எப்படி பார்த்தாருன்னா, 6 நாள் இந்த பூமியை உண்டாக்குனாரு. இந்த 6 நாள் பூமியை உண்டாக்கும் முன்னாடியே ஆதாம் அவருடைய மனதில் இருந்தான். கரெக்டாக? ஆதாம் அவருடைய மனதில் இருந்தான். அப்போ ஆதாம் அவருடைய மனதில் இருந்தான். 6 நாள் அவனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு உண்டாக்கி வச்சுட்டு அவனை உண்டாக்கினார். அவன் பாவம் செய்யணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியும், பைபிள் இருக்குது, அப்படி இருக்குது. அவன் பாவம் செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்படி செஞ்சதுனால அவன் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு விலங்கை ஏற்கனவே நினைட்டாரு உண்டு பண்ணி அந்த மிருகத்தை அடித்து தான் அவனுக்கு என்ன உண்டாக்குனாரு? தோலுடைய உண்டாக்குனாரு. எல்லாமே அவர் சொல்யூஷனை உண்டாக்கிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார். ரட்சிப்பை உண்டாக்கும்போது அவருக்கு வேதத்தில் இருக்கு, உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது? சொல்யூஷன் இருக்கிறது. சொல்யூஷன் இல்லாமல் நம்மளை என்ன செய்யலை, பிரச்சனைக்குள்ளே அனுப்பலை. அதனால தான், அப்படி இருக்கிறதுனால தான் நாம் எப்போதும் என்ன செய்யணும்? துதிக்கணும். அதாவது நான் போன வருஷம்
விருதுநகரில் ஒரு ப்ரோக்ராம், மினிஸ்டர் ப்ரோக்ராம், ஒரு ரேஷன் கடையை திறந்து வைக்க வந்தார் நம்ம வருவாய்த்துறை அமைச்சர். வந்தவுடனே அவர் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது இன்னொரு காரில் மோதிட்டார். இன்னொரு கார் வந்து இதில் மோதிருச்சு, வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆன உடனே அவர் எதை பற்றியுமே என்ன செய்ய தெரியுமா, அவ்வளோ பெரிய காரு டேமேஜ் ஆகிட்டு, அவர் விலை உயர்ந்த காரு, டாப்பஸ்ட் மாடல், அந்த காரை மோதிருச்சு. அவரை பற்றி என்ன செய்யலை, கவலையே படலை. அடுத்த வண்டியில் ஏறி போயிட்டார். நம்ம என்ன செய்வோம், ஐயோ வண்டி இடிச்சிட்டாருன்னு போய்கிட்டு இருப்போம். அவர் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அடுத்த வண்டியை வர 5 நிமிஷத்தில் அடுத்த வண்டியில் ஏறி போயிட்டார். சைரன் தூக்கி மாற்றிட்டு அவங்க கூட போயிட்டாங்க. இந்த வண்டியை பற்றி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. இந்த வண்டி ரிப்பேர் ஆகி தன்னால் என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்படித்தான் நானும் நீங்களும் என்ன செய்யணும், வாழணும். அதனால தான் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள்னு சொன்னார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம ரட்சித்தவர் நமக்குரிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து நம்மை உன்னதமான இடத்துல வைப்பார். இப்படிப்பட்ட பிதா உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். அதனால் நாம் கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் கவலையே இல்லாமல் வாழலாம். கவலை இல்லாமல் மாத்திரம் எப்போதும் துதிக்கிறவர்களாய் வாழலாம். எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழலாம். எப்போதும் நாம் அவருடைய வீட்டிலே என்ன செய்யலாம். இது யாருடைய வீடு, இது யாருடைய வீடு, இது அவருடைய வீடு, இது அவருடைய வீடு, இது நம்முடைய வீடு இல்லை. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இது நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். இதை நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், யோசிக்க மாட்டோம். நமக்காக கவலைப்படுகிறவர், நமக்காக திட்டமிடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். நமக்காக திட்டமிடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். எனவே இதை புரிந்து கொண்டு இந்த ரட்சிப்பை நாம் முடிவு வரைந்தமும் காத்துக்கொள்வோமானால் நம்மை போல பாக்கியமான ஜாதி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே என்னுடைய மனக்கண்களை திறப்பாராக. ஆமேன்.